அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயின் காலடியிலே சுவனம் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, தாய் இருக்கிறாளே, ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்ணுக்கு இந்த சிறப்பை கொடுத்திருக்கிறார். எனவே தாய்மார்கள் தங்களுடைய பொறுப்பை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, நான் குரான் மனனம் செய்ததற்கு, குரானை சிறு வயதிலே ஓதியதற்கு என்னுடைய தாய் தான் காரணம். ஏன்னு சொன்னா, பகதாதினுடைய அந்த குளிர்ல என்னைய காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு தண்ணீரை சூடு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பள்ளிக்கு நான் செல்வதற்கு இரவு நேரத்துல இருளின் காரணமாக என் கூடையே வந்து பள்ளியில என்னைய விட்டுட்டு போவாங்க. இந்த அளவுக்கு என் தாயார் என்னை வளர்த்தார்கள் என்பதாக இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் சொல்லுவாங்க, அவர்களுடைய தாயார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறுவயதா இருக்கும் போதே என்ன செய்வாங்க, குரானை அதிகம் ஓதுவாங்க. உட்காரையில தூங்கையில எல்லாம் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதன் காரணமாக 7 வயதிலேயே குரானை மனனம் செஞ்சாங்க. நம்ம பிள்ளையும் தீனுடைய விஷயத்துல முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாய்மார்களாகிய நாம் அதற்கு முன்னோடிகளாக இருக்க வேண்டும். உலக காரியங்களுக்கு வழிகாட்டுவது போல தீனுடைய காரியங்களுக்கும் நாம் வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டினால் நம் குழந்தை சுவனம் செல்ல நாம் காரணமாக இருப்போம். அது நாம் சுவனம் செல்வதற்கும் காரணமாக இருக்கும். உணர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் தாய்மார்களுக்கு அருள் புரிவானாக.